இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபியேட்டோட பின்கோட் ப்ளஸ் ரிமோட் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இமோவில் போயிடலாம். இமோவில் போயிட்டு ஃபியேட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபியேட் செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 இது கேட்கும் நம்மளுக்கு, ஆட்டோமேட்டிக், மேனுவல் அண்ட் சிஸ்டம் செலெக்ஷன். இதில் சிஸ்டம் செலெக்ஷனில் போயிடலாம். சிஸ்டம் செலெக்ஷனில் இருக்கிற ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு இப்போ காட்டிருச்சு. இதில் வந்து இமோபிளைசரில் போயிடலாம். இமோபிளைசரில் போனதுக்கப்புறம் நம்மளோட இமோபிளைசரோட ஐசி நம்பர் வந்து 95160. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் போய் ரீட் இமோபிளைசர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட இமோபிளைசர் டேட்டா வந்து ரீட் ஆகி அதில் இருக்கிற பின்கோடு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஹார்ட்வேர் நம்பர் எல்லாமே. இப்போ இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டா இது இமோ டேட்டா வந்து ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து அரௌண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரீட் ஆகிடும். ஓகே, நம்மளோட இமோ டேட்டா ரீட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு வந்துருச்சு. 26767 தான் நம்மளோட பாஸ்வேர்டு. இதை என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக ஒரு ஃபைலாக வந்து கேட்கும். அதை டேரெக்டாக சேவ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஏன்னா பின்கோடு ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பிசிஎம் வந்து ஸ்டேபிள் ஆகிடும். பிசிஎம் ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு ரிமோட் ப்ரோக்ராமிங்கோ கீ ப்ரோக்ராமிங்கோ பண்ண முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம ஓபிடிக்கு பக்கத்தில் 2 பின் வர்ற சாக்கெட் வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவுட்டரில் நம்ம பேட்ரி வோல்ட் வந்து ரைட் சைடு கார்னரில் காட்டும் டாப்பில். அது வந்து 12 வோல்ட்லேருந்து 0 ஆகிடும். அகெயின் நீங்கள் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த 0 வோல்ட் இருக்கிறது வந்து 12 வோல்ட்டாக வந்து மாறிடும். இப்படி நம்ம இந்த ஷாக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி போடுறனால என்ன ஆகும் அப்படின்னா பிசிஎம் வந்து ஸ்டேபிளில் இருந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து கீழே நீங்கள் ரிமோட் ப்ரோக்ராமிங்கோ பண்ணிங்கன்னா எந்த விட இன்ட்ரப்ஷனுமே இருக்காது. டேரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இப்போ ரிமோட் ப்ரோக்ராமிங் பண்ணுறப்போ பாருங்கள், டேரெக்டாக நம்ம பின்கோடே இதில் வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்டு ரிமோட் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் குயிக்காக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸுக்கு போயிடும். ஃபஸ்ட் ரிமோட் வந்து லேர்ன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ரிமோட் வேணும் அப்படின்னா டு லேர்ன் மோர் கீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எஸ் கொடுத்துட்டு அடுத்த ரிமோட் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அடுத்த ரிமோட் இல்லை, ஒரு ரிமோட்டு தான் அப்படின்னா நோ கொடுத்து ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளோட 2வது ரிமோட்டுமே லேர்ன் ஆகிடுச்சு. ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.